ஒரு வாரமா வாக்கிங் போல வயிறு வெளியே வந்துருச்சு. இன்னைக்காவது வாக்கிங் போகணும். என்னங்க இப்பதான் எழுந்தீங்களா? காப்பி போட பால் இல்ல, போய் வாங்கின்னு வாங்க சீக்கிரம். இந்த வாக்கிங் போன மாதிரி தான். என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ கிளம்பிட்டேனுமா. டேடி ரொம்ப லேட் ஆச்சு, காலேஜ் பஸ் போயிடும், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்னை விட்டுட்டு அப்படியே பால் வாங்கின்னு வந்துடுங்க. இதோ கிளம்பிட்டேம்மா. என்னங்க இன்னும் என்ன உருட்டின்னு இருக்கீங்க? இன்னும் கடைக்கு போலையா? ஒரு நாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னா எப்படி பண்றீங்க? இதோ கிளம்பிட்டேம்மா. ஐயோ, பால் வாங்க போல தான் நமக்கு நாளைக்கு பால் ஊற்றிடுவா போலியே. டேட்டி வேலைக்கு லேட் ஆகிடுச்சு, அங்கே பேண்ட் ஷர்ட் வச்சு இருக்கேன், கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுருங்க டேட்டி. சரிப்பா, இந்த பேண்ட் ஷர்ட் தானே, இதோ பண்ணுறேன். டேடி ஆல்ரெடி லேட் ஆச்சு, பஸ் போச்சுன்னா நீங்கள் தான் காலேஜ் ட்ராப் பண்ணணும். சரி, போலாம் போமா. டாடி அவ ஒரு நாள் காலேஜ் போகலான்னு பரவாயில்ல, எனக்கு லேட் ஆனால் சேலரி கட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அயன் பண்ணுங்க. என்னங்க இதோ கிளம்பிட்டேம்மா. காலம் ஃபுல்லா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முழிக்கிறேன். ஒரு நாள் காப்பி போட பால் வாங்க சொன்ன முடியல உங்களுக்கு இல்ல? இதோ கிளம்பிட்டேம்மா. இல்லம்மா, இதோ கிளம்பிட்டேன். பைக்கு தேடின்னு இருக்கேன். ஆமா, நீங்க சாவி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாளைக்கு காலையில டீ போட தான் சரியா இருக்கும் போல. என்னப்பா வாக்கிங் கிளம்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லப்பா, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே தான் மறத்தான் போல. எங்க கடைக்கு போய் தக்காளி வாங்க சொன்னேனே, இன்னும் போகலையா? சரிப்பா, அப்ப நீ தக்காளி வாங்க போ. இல்ல, உன்னை தக்காளி சட்னி பண்ணிடுவாங்க உங்க வீட்டுல. என்னங்க இன்னுமா போகல? இதோ கிளம்பிட்டேம்மா. டேட்டி டேடி என்னங்க இன்னுமா போகல? டேட்டி டேடி என்னங்க இன்னுமா போகல? டேட்டி டேடி என்னங்க இன்னுமா போகல? எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல, எப்படி சொல்வேன். ஐயோ கடவுளே, எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தியா? இந்த ஆண்களே பாவம். ஸோ நான் எந்த வேலையை செய்ய, யாருக்கு முதல்ல செய்ய? கடவுளே, நீ மட்டும் என் முன்னாடி இருந்த உன் முகத்தை பார்க்கணும். என் நிலைமையை பார்த்து நீ சிரிக்கிறியா இல்ல அழுகுறியான்னு. மகனே, நீதானே மகனே இன்னைக்கு ப்ரேயர் கூட பண்ணாம வாக்கிங் கிளம்பின. இப்ப இப்படி பாசமா கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறிய மகனே, என்ன வேண்டும்? நடக்குது எல்லாம் பார்த்துன்னு தானே இருந்தீங்க. அதான் நீங்க ஃபேமிலி லைஃப்ல இல்லாம பேச்சுலரா இருக்கீங்களா? முடியல சாமி, முடியல. மகனே, குடும்பம் என்பது நான் உருவாக்கியது. அன்று ஏதேன் தோட்டம் தொடங்கி இன்று வரை குடும்ப தலைவன் என்பவன் குடும்பத்தை வழிநடத்தி கடவுளிடம் கொண்டு வருவன். அதற்காக அவன் கேக் வாக் செய்ய முடியாது. அவன் செய்ய வேண்டியது கேரிங் எ கிராஸ் வாக், அதாவது தன் குடும்பத்திற்கான சிலுவையாகிய தியாகம், உழைப்பு, பக்தி, கஷ்ட நஷ்டம், எல்லா நிலையிலும் தன்னலம் பாராமல் தன் குடும்பத்திற்காக உழைத்து அன்பு செலுத்தி கடவுளிடம் கொண்டு வருபவன் தன் குடும்பத்தை இந்த உலகத்தில் மட்டுமல்ல நித்திய வீட்டிற்கு வழிநடத்தும் பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்ப தலைவனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. கேட்க நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது, என் குடும்பத்துக்காக அப்படின்னு செய்யறேன். நல்லது மகனே, அப்படியே நடக்க கடவுது. என்னங்க இன்னும் என்ன பண்றீங்க? உன் வைஃப் கூப்பிடுறா, நான் வர்றேன். ஆள விடுப்பா. என்னங்க இன்னுமா போகல? இதோ கிளம்பிட்டேம்மா. டேடி என்னங்க இன்னுமா போகல? டேடி என்னங்க இன்னுமா போகல? ஐயோ, இந்த மனுஷ வச்சுன்னு எப்படிதான் குடும்பம் நடத்துவனும்? இப்ப கடைக்கு போறீங்களா இல்லையா? டேடி இப்போ ட்ராப் பண்ண போறீங்களா இல்லையா? டாடி இப்போ அயன் பண்ண போறீங்களா இல்லையா? இப்ப பால் வாங்க போறீங்களா இல்லையா? நான் எஸ்கேப். ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் உருவாக்கியது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பும் பங்களிப்பும் உள்ளது. அதிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆகக்கூடாது. குடும்ப தலைவர் தன் குடும்பத்தை கடவுளுக்கு நேராக நடத்த கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல குடும்பத் தலைவர் தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகின்றீர். வாரீர். நன்றி. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர்.